இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா பூரி செய்முறையை தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். மசாலா பூரி பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. மசாலா பூரி பண்றதுக்கு 3 கப்பு பொரியை எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு. இப்போ இந்த பொரி வந்துட்டு நமுக்காம நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பொரி நமுத்து இருந்ததுன்னா லைட்டாக மீடியமான ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. பொரியில் இருக்கிற உப்பே நமக்கு வந்துட்டு மசாலா பொரிக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால நான் சேர்க்கலைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இந்த மசாலால பொரியை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. இப்போ பொரியில் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஸ்பீடாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மிக்சர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு மிக்சர் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ உடனே எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துருங்க, இல்லைனாக்கா பொரி வந்து நமுத்துருங்க. தக்காளி வெங்காயம் எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால பொரி வந்துட்டு சீக்கிரத்துலேயே நமுத்துருங்க. அதனால ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. இந்த சீசன் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் ஆயுத பூஜை பொரி இருக்குங்க. குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கலர்ஃபுல்லான தள்ளுவண்டி கடை மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.